இதற்கு புதிய வாக்காளர்கள்னு இதில் ஒன்றும் இல்லை. அதாவது அவங்க அப்பா ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவராக இருப்பார், அவங்க குடும்பம் இருக்கும். அதில் இருக்கிற ஒருவர் அந்த கோட்பாட்டிலேருந்து விலகி ஒரு புதிய அரசியல் கோட்பாட்டுக்கு வர்றாருங்கிறது ஒரு மாறுதல் தான். புதிய வாக்காளர்கள்னு 36 லட்சம் பேரும் புதுசுன்னு சொல்லிட முடியாதுல்ல. சில பேர் புதிய வாக்காளர்களும் இருக்கிறாங்க, மாற்றத்தை விரும்புகிற வெகுவான மக்களும் இருக்காங்க. 2026 எலெக்ஷன்ல இன்னொரு கட்சி உள்ள வருது. அப்படி வரும்போது புதிய வாக்காளர்களுடைய வாக்கு பிரிவு வந்து அப்படி சொல்ல முடியாது. இது கருத்தியல் தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஆட்சி அதிகாரங்கள் இருந்த கட்சிகளை தாண்டி இங்கே எப்படி கட்டமைக்கப்படுது அரசியல்னு நீங்கள் ஆழ்ந்து பார்க்கணும். இப்போ எங்கள் அண்ணன் தமிழரசன் அவர்கள் இருக்காங்களே, அவங்க சொல்கிறாங்க மது, சாதி, மத, போதை இது மூன்றும் வந்து ஒரு புரட்சிகர அரசியலை, ஒரு நல்ல அரசியலை முன்னெடுப்பதற்கான பெரிய தடையாக இருக்குங்கிறாங்க. அதை அழிக்கிற ஒரு கொடும் கருவியாக இருக்குங்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் சாதி, மதம், சாராயம், பணம், அதை மீறி திரைக்கவர்ச்சி, இது 5 பொது எதிரிகள் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு மேலே ஊடகங்களின் பங்கு வந்து ஊடகம் வந்து ஒரு நல்ல அரசியல் வரணும், ஒரு நல்ல கருத்தியல் கோட்பாட்டை முன்வைக்கிற அரசியல் கட்சி வரணுங்கிற எண்ணம் அது கிடையாது. அவரே காசு எவ்வளோ கொடுக்குறாரு, இவர் முந்துறாரு, இவர் பிந்துறாரும்பாங்க. முந்துறவர் 2000 கொடுத்துருப்பாரு, பிந்துறவர் 1000 கொடுத்துருப்பாரு. இதுதான் இது வந்து. ஆனால் எல்லா இதுகளும் ஊழலை ஒழிப்பம்பாங்க, லஞ்சத்தை ஒழிப்பம்பாங்க. ஊழல் லஞ்சத்துக்கான விதையே வாக்குக்கு காசு கொடுக்கறதுல தான் ஊண்டப்படுது, அது எல்லாருக்கும் தெரியுது. இப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல அரசியலை உருவாக்கணுங்கிற நோக்கம் இந்த காரணிகளுக்கு கிடையாது. அதுக்குள்ள இப்போ எங்களுக்கு எந்த பின்புலமும் இல்லை. நீங்கள் பார்க்குறீங்க, இதில் எங்களுக்கு வந்து பொருளாதார வலிமையும் இல்லை. 50 கோடி செலவு பண்ண பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் 6 தொகுதிக்கும் சேர்த்து 5 லட்சம் தான் செலவு பண்ணியிருக்கோம். துண்டறிக்கை கொடுத்துருக்கோம். எங்களுக்கு கூட கொஞ்சம் காசு இருந்தால் 1 லட்சம் துண்டறிக்கையை 2 லட்சம் ஆக்கியிருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு தான் நாங்கள் வேலை செய்கிறோம். ஆனால் இதுக்குள்ளே தேடி 6 தேர்தலாக ஒரு சின்னத்தை சந்தித்தேன் நான். ஒரு சின்னத்தை, அதுக்கு முன்னாடி வேற ஒரு சின்னம் கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு சின்னம் கொடுத்தாங்க. அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து, உங்களுக்கு தெரியும், 1 விழுக்காடு தான் எனக்கு அங்கீகாரத்துக்கு, 7 விழுக்காடு வச்சுருக்கேன். அந்த ஏறும்போது குறவழி நடித்து கீழே தள்ளி விட்ட மாதிரி அந்த சின்னத்தை எடுத்துக்கிட்டு இவ்வளோ பேருக்கு அதே சின்னத்தை கொடுத்த இந்த தேர்தல் ஆணையம் எனக்கு மட்டும் எடுக்குது பாருங்க. உங்களுக்கு காரணம் என்னன்னு புரியுது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ன்றாங்க அவங்க. குக்கர் சின்னம் கிடைக்காம தான் ஐயா டிடிவி தினகரன் போட்டியே போடல. ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகம். சைக்கிள் சின்னம் கிடைக்காம தான் ரெட்டலையிலே ஐயா ஜி.கே. வாசன் போட்டிட்டார். மாம்பழ சின்னமும் அங்கீகரிக்கப்படல, இந்த கட்சியெல்லாம் அங்கீகரிக்கப்படலை. ஆனால் உங்களோட கூட்டணி வச்சவொன்னா அந்த சின்னம் அவங்கவுங்களுக்கு கிடைக்குது எப்படி? அப்போ அந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ங்கிறது போய் ஒரு இந்திய கட்சின்னு சொல்லி அவனை கொடுத்தீங்க. அவன் எங்கேயுமே போட்டி இல்லையே, ஏன் கொடுத்தீங்க? அந்த கட்சி அந்த சின்னத்தை, என்னுடைய சின்னத்தை எடுத்து இங்கே சுயேட்சைகளுக்கு கொடுக்க காரணம் என்ன? சுயேட்சையை கொடுத்தீங்க, ஏன் சின்னத்துக்கு கீழே வைக்க பக்கத்தில் வைக்க காரணம் என்ன? சரி, எனக்கு ஒரு மைக்கை கொடுத்தீங்க, அதை மக்கள்கிட்ட நான் கொண்டு போயிட்டேன். ஆனால் வாக்கு பெட்டியில் மைக்கு மாதிரி வைக்காம கீழே 5-6 பொத்தானை வச்சு சீப்பு போல கட்டிட்டீங்க. எவ்வளவு இடையூற ஒரு மகன் சந்திக்கிறதுன்னு பாருங்க. அது அந்த சின்னம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. இதுக்குள்ள 36 லட்சம் பேர் எங்களை தேடுறாங்க அப்படிங்கிறது, அது இந்திய தேர்தலுக்கு அது ஒரு மாறுதல், அது ஒரு புரட்சி. ஆங்கிலத்தில் சொன்ன ரெவல்யூஷன் தான். அதனால அது புதிய இந்த வாக்கை சிதைக்கிறது. எங்கள் கோட்பாடு உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்தால் இப்படி தான் ஆட்சி செய்வோம், நாங்கள் வந்தால் இப்படி. பாடமொழி தமிழ் அல்ல, பயிற்று மொழி தமிழ். எங்களுக்கு வந்து வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற தற்சார்பு பசுமை பொருளாதாரம் தான். சாராய பொருளாதாரம் இல்லை, வர்த்தக பொருளாதாரம் இல்லை. முதலாளிகளின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சின்னு கட்டமைக்க நாங்கள் தயாராக இல்லை. வெறும் நகர்ப்புற வளர்ச்சியை மட்டும் காட்டி அதான் வளர்ச்சின்னு சொல்ல. நாங்கள் சிற்றூர்களின் வளர்ச்சியும் ஒன்றாக சேர்த்து எடுத்தால் தான் தேசத்தை சமூகத்தில் வளர்த்தெடுக்க முடியுங்கிற கோட்பாடு கொண்டவங்க. அப்படி ஒரு மாற்று தத்துவத்தை ஒவ்வொன்றுக்கும் சொல்லி 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 கட்டமைக்கிறது நாங்கள் தான். இந்த கருத்தில் ஏற்கிறது தான் என்னுடைய வாக்காளர்கள். அதனால் இதை யாரும் சிதைக்க முடியாது. இப்போ ஒரு கட்சி வருதுன்னா அந்த கட்சி என்ன கோட்பாடை வைக்குதோ அந்த கோட்பாட்டை ஏற்கிறவர்கள் தான் வாக்கு செலுத்த முடியுமே ஒழிய, மற்றபடி அந்த வாக்கு சரிக்கிறது ஓட்டை பிரிப்பீங்க. நான் கூட கேட்பேன், ஓட்டை ஏன் அப்படி ஓட்டா போட்டா பிரிக்கிறோம்னா அவ்வளோ பலகீனமா ஓட்டை போட்டு வச்சுருக்க, அவள் காங்கிரீட் சுவரை வச்சிருங்க, நாங்கள் வேணா பிரிக்காமல் போயிடுறோம் அப்படின்னு. அது சும்மா அதெல்லாம் யார் ஓட்டையும் யாரும் பிரிக்கிறது இல்லை. மதுவுக்கு எதிராக உங்களுடைய முன்னெடுப்பு அதிகமாக இருக்குது. அக்டோபர் 2ஆம் தேதி ரிலீஸ்
சார்ந்த நெருங்கி வச்சுருக்காங்க. அது நாம் தமிழர் கட்சி சார்ந்தா அதான் அண்ணன் கூப்பிடல, நாங்கள் பங்கேற்கிறது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழைப்பு வரும் பட்சத்தில் அது பங்கேற்போம், அதில் ஒன்றும் இல்லை. அது சில கேள்வி எங்கள் அண்ணன்ட்ட கேட்க வேண்டியது இருக்குல்ல, எங்கள் அண்ணன்ட்டே எங்கள் ஐயாட்டையும். நீங்கள் 2 பேரும் தான் என்னை வளர்த்தீங்க. நாங்கள் உங்கள் 2 பேர் கூட நான் நீண்ட காலம் வேலை செஞ்சுருக்கேன், இருந்திருக்கேன். இந்த அரசியலை எனக்கு கற்பிச்சது யார்? உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இவங்க 2 பேர் தான், எங்கள் ஐயாவும் எங்கள் அண்ணன் தான். என் போக்கு திசை மாதிரி இந்த கட்சியிலேருந்து விலகி போகிறது காரணம், இந்த அரசியலை உறுதியாக செய்ய காரணம் என்னுடைய தலைவர். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ 2008 அவரை சந்திக்கிறது வரைக்கும் என்னுடைய அரசியல் வேறு. அப்புறம் அதுக்கப்புறம் ஆனால் இதையெல்லாம் எனக்கு முன்னாடி நான் பேசுகிற அரசியலை பேசி இந்த நிலத்தில் இந்த அரசியலை விதைச்சது யார்? 2 பேரும் தான். எங்கள் ஐயாவுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது எங்கள் ஐயா கோட்பாடு. அதுதான் எங்கள் அண்ணனுக்கும். மதுவை ஒழிச்சிடணும் அப்படின்னு. நீங்கள் அதிகமாக உழைக்கும் மக்கள் குடிக்கிறது யாருன்னு தெரியும். அதிகமாக படையாச்சி பறையர் தான். வட மாவட்டத்தில் 2 சமூகம் தான், 2 பேரும் நம்ம பிள்ளைய தான் குடிக்கிறாங்க. இதில் தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது, 2 பேருமே தெரியும். ஆனால் ஒரே ஒரு இது, மதுக்கடையை மூடுறது யார்? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது யார்? அவங்களோட அந்த கட்சியோட தான் கூட்டணின்னு எங்கள் ஐயாவும் சொல்லலை, எங்கள் அண்ணனும் சொல்லலையே. திரும்பி எவன் எடுக்க மாட்டானோ, எவன் சாராய கடையை மூட மாட்டானோ அவனோடய போய் நம்ம தேர்தல் உடன்பாடு வச்சு நம்ம வாக்கையெல்லாம் அவனுக்கு செத்து வலிமையை கொடுத்துட்டு மூடுறானா எப்படி மூடுவான்? அதே அவ்வளவுலாம் பெரிய வார்த்தை. புது கூட்டணி மதுவுக்கு எதிராக சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காதுங்க பாரதிய ஜனதா. அது கோட்பாட்டுக்கு எதிரானது, பொருளாதார அடிப்படைக்கு போயிடுச்சு. உங்களுக்கு இடஒதுக்கீடுங்கிற கோட்பாடே அதே நேருக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கு நடந்த தர்க்கங்களே அறிவார்ந்த பெருமக்கள் நிறைய அறிவிங்க. பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இந்த தெருவில் சீமான் நடக்கக்கூடாதுங்கிறது, ஏழைங்கிறது இல்லை. இந்த கோயிலில் நுழையக்கூடாது, இந்த குளத்தில் குளிக்கக்கூடாதுங்கிறது ஏழைங்கிறது இல்லை. நான் இழிமகன், ஈன சாதி, தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு அப்படிங்கிறதுனால தான். அதனால தானே எதன் பொருட்டு எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே அது எனக்கு கிடைக்க பெறணுங்கிறது கொண்டு வரப்பட்டதான் இந்த இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன், கோட்டா. இப்போ பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது அது பொருளாதார அளவுகோல் மாறும். இன்னைக்கு ஏழை சீமான் நாளைக்கு அதானி அம்பானி ஆக முடியும். ஆனால் இந்தியாவின் முதல் குடிமகளாகி ராம்நாத் கோவிந்தும் பிரதிபா இந்த திரௌபதி முர்மும் கோயிலுக்குள்ள போக முடியலையா? கோயிலுக்குள்ள போக முடியல. பாராளுமன்ற கட்டிடம் திறக்க முதல் குடிமகளை கூப்பிடல. 2வது அத்வானி வீட்டில் போய் ஐயா மோடி சந்திக்கிறார். நீங்க காணொலி இருக்கு. அத்வானி ஐயா நாற்காலியில் உட்கார்ந்துருக்காங்க, மோடி ஐயா உட்கார்ந்துருக்காங்க. நாட்டின் முதல் குடிமகள் பெண்மகள் அந்த ஓரத்தில் அப்படி கை கட்டி நிற்கிறாளா இல்லையா? இந்த நாட்டின் முதல் குடிமகளே நீ அவமானப்படுத்தி நீ தீண்டத்தகவலை அங்கே போய் நிறுத்தி வச்சிருக்க. அவளை உயரத்துக்கு அவள் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த நிலைமை அவள் கை கட்டி நிற்கிறா. நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசுறீங்க, எந்திரிச்சு பாரத மாதாக்கு ஜெயங்கிறீங்க. இது எப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகன், எப்படிப்பட்ட நிலைப்பாடுன்னு நீங்கள் பாருங்க. ஒரு நாற்காலியை போட்டு முதல்ல அந்த பெண்ணை உட்கார வச்சுட்டு நீங்கள் உட்கார்ந்துருந்தா இது பெண்ணியத்தை போற்றுகிற நாடு, பெண்களுக்கு உரிமை அளிக்கிற நாடு, சகோதரத்துவம் சமத்துவம் உள்ள நாடு, ஜனநாயக நாடு, இதெல்லாம் நீங்கள் பேசலாம். அப்ப நான் அவளை உயரத்துக்கு வந்து என் மேல சுமத்தப்பட்ட சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமை போலன்னா அப்ப பொருளாதாரத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே. அப்ப அந்த அடிப்படையில நீங்க, அதனாலதான் நம்ம எங்க ஐயாவும் சரி நாங்களும் சரி இன்னைக்கு இங்க இருக்கிற இடஒதுக்கீடு நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இது ஒற்றை மகன், எங்க ஐயா ஆனமுத்துங்கிற ஒரு மகன் போராடி பெற்றுக் கொடுத்ததான் இது எங்களுக்கு. அதை யாரும் இவங்க பேச தயாரா இல்லை. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் ஒண்ணு இருக்குல்ல, மண்டல் பரிக்குழு, அதை கொண்டு வந்ததே அவர் தான். அந்த ஒரே மகனின் போராட்டம். இந்த அதிகாரங்கள் யாரும் செய்யல, ஒருத்தரும் செய்யல. யாராவது மறுக்க சொல்லுங்க. நீ அப்ப இவங்க எடுக்க மாட்டாங்க. நேர் எதிர் கோட்பாடு கொண்ட பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு தள்ளி விடுறதுங்கிறது எவ்வளவு ஏமாற்று. நீங்க எடுக்க முடியாது. இப்போ அருந்ததியருக்கு 3 விழுக்காடு கொடுத்தது யாரு? திமுக, ஐயா கருணாநிதி. இஸ்லாமியருக்கு 3.5 விழுக்காடு கொடுத்தது யாரு? ஐயா பாட்டாளி இந்த படையாட்சிகளுக்கு, வன்னியர்களுக்கு 10.5 கொடுத்தது யாரு? ஐயா எடப்பாடி. ஒரு மாநில கட்சியின் அதிகாரத்திற்கு, ஆட்சி அதிகாரத்திற்கு 3 விழுக்காடு, 3.5 விழுக்காடு, 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பிரித்து பங்கிட்டு கொடுக்கிற அதிகாரம் இருக்கு உங்களுக்கு. சாதிவாரி எண்ணி கணக்கிடுறதுக்கு அதிகாரம் இல்லையா? புரியுதா? எப்படி எடுக்கிறது அப்படின்னா, வீட்டுக்கு வீடு ஓட்டை எப்படி எண்ணி காசு கொடுக்குறீங்க? அப்படி என்னங்க, எல்லாரும் கொடு, எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காத, அளந்து கொடு, அள்ளி கொடுக்காத. இதானே இடஒதுக்கீடு.
நீங்க அப்படி செய்ய தயாரா இல்லை. ஏன் என்ன மறுக்கிறீங்க? எல்லாரும் கேட்குறேன், எங்களுக்கு எண்ணி கொடுத்துருணும். இப்ப தேவேந்திரர் எங்களை வந்து பட்டியல் பிரிவுல இருந்து வெளியே எடுத்துருன்றான். நீ மறுபடியும் என்ன சொல்ற? அதுல கிடைக்கிற சலுகை எனக்கு கிடைக்காம போயிடும். நான் சலுகையே கேட்கலையே, நான் உரிமையே கேட்கிறேன். இந்த நாட்டின் குடியா எனக்கு உரிமையை கேட்கிறேன். எனக்கு உரிய இடஒதுக்கீடு கேட்கல, பங்கீடு கேட்கிறேன், பகிர்வு கேட்கிறேன். அதை நீ புரிஞ்சுக்கிறாம நீ அங்க இருந்தா நீ எஸ்சி எஸ்டிங்கிற. எஸ்டி ஷெட்யூல் டிரைப்ஸுக்கு அவன் எத்தனை பேருக்கு என்னென்ன கொடுத்துருக்க? ஆர்டிஎல் கேளுங்க, தகவல் உரிமை சட்டத்தில் கேளுங்க. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? சாதி சான்றிதழ் நான் குறவர், நான் இருளவர், ஈழவர், இப்படி ஏதாவது ஒண்ணு, ஒரு போயர், ஒட்டர், இப்படி ஏதாவது எனக்கு இருந்த சாதி சான்றிதழ் இருந்தாதான் நான் அந்த இடஒதுக்கீடை பெற முடியும். உங்களால் நம்ப முடியுதா? நான் போராடி 3000 பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்துருக்கேன் நிலைமையில இருக்குன்னா இவன் என்ன இடஒதுக்கீடை பெற்றிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு குடும்ப ரேஷன் கடையில அரிசி போடுறீங்க, குடும்ப அட்டை இருந்தானே, ரேஷன் கார்டு இருந்தா தானே அரிசி வாங்க முடியும். எனக்கு கார்டே இல்ல, அப்புறம் அரிசி போட்டு என்ன, பருப்பு போட்டு என்ன? எப்படி ஆட்சி நடக்குது பாருங்க. நீங்க இப்ப தேவேந்திரன்னு வச்சுக்கிறீங்க, நான் அதுல குடும்பம்னு இருக்கேன், காலாடி இருக்கேன். எங்களுக்கு பிரிச்சு கொடுத்தியா? படையாட்சி இருக்கேன் 10.5. அதுல அரச படையாட்சிக்கு எவ்வளவு, பந்தல் படையாட்சிக்கு எவ்வளவு? சும்மா அப்படி இதை எடுத்துக்க அப்படின்னா எப்படி எடுத்துக்கிறது? இப்ப நாங்க முக்குளத்தோர்னு இருக்கோம். கல்லருக்கு எவ்வளவு, மறவருக்கு எவ்வளவு, அகமுடையருக்கு எவ்வளவு உள்ஒதுக்கீடு பண்ணிட்டீங்களா? அப்புறம் அதனாலதான் எண்ணிருங்கிற. கல்லர் எவ்வளவு, மறவர் எவ்வளவு, அகமுடையர் எவ்வளவு? நீங்க மொத்தமா 3 சாதி, கல்லருக்கு ஒரு மினிஸ்ட்ரி, மறவருக்கு 1, அகமுடையருக்கு 1, 3 சீட்டு முடிச்சு விட்டீங்க, 3 அமைச்சர். ஆனா என்ன, நீங்க கல்லருக்கு எத்தனை வருது, இவருக்கு எத்தனை வருது, குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்க கொடுக்கணும். அப்படி நீங்க என்ன மாட்டுறீங்க? நான் கோனார் வச்சுக்கிறேங்க, நாட்டிலே 2 அமைச்சர் கொடுத்துருக்கீங்க, 2ஐயும் என் மாவட்டத்திலேயே கொடுத்துட்டீங்க, சிவகங்கையிலேயே. அப்ப திருநெல்வேலி இருக்க கோனாரு, திருவண்ணாமலை இருக்க கோனாரு, ஒண்ணு பிரிச்சு கொடுத்துருக்கணும். இல்ல 2ஐயும் ஒரே மாவட்டத்தை கொடுத்துட்டீங்க. இந்த இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கு, எனக்கு 2 தான். உங்க வீட்டிலே 2 அமைச்சர் இருக்காரு. நீங்க முதலமைச்சர், அப்புறம் உங்க மகன் விளையாட்டுத்துறை அமைச்சர், உங்க அப்பா முதலமைச்சர், நீங்க துணை முதலமைச்சர், இப்ப உங்க மகன் துணை முதலமைச்சரா போறாரு. அப்ப நாட்டிலேயே எங்களுக்கு 2, உங்க வீட்டிலேயே உங்களுக்கு 2ன்னா இது என்ன சமூக நீதி? நீங்க யாராவது ஒரு பதில் சொல்லுங்க எனக்கு. நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் அப்ப அந்த தென் தமிழகத்துல அந்த மாதிரி அந்த கோணார்கள் 2 பேர் பிரிஞ்சு இருந்து அங்க கோணார் வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கலாம்ல.